ரசூலுல்லாவுடைய தரிக்கா, ரசூலுல்லாவுடைய வரிமுறை தரிக்கத்துர் ரசூல். சுன்னா என்ற அந்த லவ்ஸுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் தான் என்ன, ரசூலுல்லாவுடைய தரிக்காவை இஸ்லாமை நாங்கள் சுன்னான்னு சொல்லுவோம். இஸ்லாமை சுன்னாக்கு தரிக்கான்னு நாங்கள் விளக்கம் வச்சோன்னா, தர்ஜுமா வச்சோன்னா, இஸ்லாமும் சுன்னாவும் ஒன்று தான், வேறு விஷயம் கிடையாது. சுன்னாக்கு தரிக்கானா வழிமுறை, ரசூலுல்லாவுடைய பாதை வழிமுறைன்ற அர்த்தம் வச்சா இஸ்லாமும் சுன்னாவும் ஒரே விஷயம்தான், ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. இன்னொரு அர்த்தம் இருக்குது சுன்னாக்கு. என்ன அர்த்தம்? ஃபுகஹாக்களுக்கு இடையில் என்ன அர்த்தம் சொன்னானா? முஸ்தஹபான விஷயங்கள், அக்சன்ட் வாஜிபையும் முஸ்தஹபையும் பிரிக்கிறதுக்காக சுன்னான்னு பயன்படுத்தும். சொன்னான்னு சொன்னால் அது முஸ்தஹபான விஷயமா இருக்கும், கட்டாயமான விஷயத்துக்கு வாஜிபுன். ஃபுகஹாக்களுக்கு இடையில் சுன்னான்னு என்ன அர்த்தம்? முஸ்தஹபான. விளங்கிச்சா உங்களுக்கு? சுன்னாக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் தான் என்ன, இந்த கிதாபினுடைய டைட்டிலுடைய அர்த்தம் என்ன? தரிக்கா, ரசூலுல்லாவுடைய பாதை, நபிமார்களுடைய பாதை. தரிக்கத்துர் ரசூல், ரசூல் சொல்லலாம் எங்களுடைய தூதருடைய பாதை. ஷர்ஹ் சுன்னானா அசலான் என்ன அர்த்தம்னா, ரசூல்லா இருந்த பாதை, ரசூல்லா காமிச்சு தந்த பாதையினுடைய விளக்கம். அது ஷர்ஹ் சுன்னாவுடைய கிதாபினுடைய டைட்டிலுடைய தர்ஜும், ஷர்ஹ் சுன்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூல்லா இருந்த அந்த தரிக்கத்து பாதை, ரசூல் எந்த பாதையில் பயணித்தாங்களோ, சஹாபாக்களை வழிநடத்தினாங்களோ அந்த பாதையினுடைய விளக்கம். பயான், ஷர்ஹ்னு என்ன அர்த்தம்? பயான். பயான் தரிக்கத்தில் ரசூல், பயான் தரிக்கத்தில் ரசூல். இந்த கிதாபில் முஅல்லிஃப் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாவுடைய சுன்னத்து, ரசூலுல்லாவுடைய சலஃபுகளுடைய சுன்னத். அவங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கும்போது, கிதாபாக்களை எழுத ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிப்பாங்க? அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, பஸ்மலாவை கொண்டும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக ஆரம்பிப்பாங்க. அதே வழிமுறையில் தான் ஷேக்கிங்க கிதாப் ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் எங்களுக்கு ஹிதாயத் கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழ். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம். புகழ் என்பது, புகழ்னா என்ன அர்த்தம்? தனா, பாராட்டுதல். அல்லாஹுடைய சிஃபத்துகளுக்காக, செயல்களுக்காக, அல்லாஹுடைய தாட்சுக்காக, அனைத்து விஷயங்களுக்காகவும் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்றோம். அனைத்து விஷயங்களுக்காக நாங்கள் அல்லாஹ்வை புகழ்றோம். அந்த ஹம்தில் என்ன கலந்துருக்கணும் அதை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு நான் முக்கத்திமாக கிதாப் கூட நுழைகிறேன். ஹம்தில் என்ன கலந்துருக்கணும்? மஹப்பத் கலந்துருக்கணும். நீங்கள் அல்லாஹ் புகழ்றீங்கன்னா அந்த புகழில் நேசமும் கலந்துருக்கணும். அதுதான் சரியான புகழாக இருக்குது, அதுதான் சரியான புகழாக இருக்குது. மதுஹுக்கும் ஹம்துக்கும் ஃபர்க் இருக்குது. மதுஹுன் ஹம்துன். மதுஹுனா வெறுமனே புகழ், அதில் நேசம் இல்லாத புகழ். ஒரு அரசரை நீங்கள் புகழ்றீங்க, அதில் என்ன இருக்கலாம்? நேசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை நீங்கள் புகழ்றீங்கன்னா கட்டாயமாக அதில் என்ன கலந்துருக்கணும்? மஹப்பத், நேசம் கலந்துருக்கணும். இப்போ இந்த கிதாபை அல்லாஹ்வை புகழ்றது கொண்டு ஷேக் ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம் வ மன் அலைனா பிஹி, அது மிகப்பெரிய நிஅமத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். இஸ்லாம் என்பது நிஅமல் குப்ரா, நிஅமத்துகளே மிகப்பெரிய நிஅமத் எது? இஸ்லாம். நிஅமத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க உலமாக்கள். அதில் ஒரு வகை தான் எது? அந்த நிஅமத்துகளை அல்லாஹ் அனைத்து நபர்களுக்கும் கொடுக்கறது கிடையாது.
முக்கையிதா சில நபர்களுக்கு தான், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுக்குற அந்த வகையான நிஅமத்துகளில் பட்டது தான் இது இஸ்லாம். வமன் அலைனா பிஹி வஅக்ரஜனா ஃபி கைரி உம்மத்தின், அதே போல் உம்மத்திலே மிக சிறந்த உம்மத்தில் ஒருவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கோம். அதுக்காகவும் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோன்றாங்க. வஅக்ரஜனா ஃபி கைரி உம்மத்தின் ஃபனஸ்அலுஹு தௌஃபீக் லிமா யுஹிப்பு வ யர்தா. அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் செய்கிறதற்கு எங்களுக்கு தௌஃபீக் புரியட்டோன்ட்டு நாங்கள் கேட்குறோன்றோம் ஷேக். ஃபனஸ்அலுஹு தௌஃபீக லிமா யுஹிப்பு வ யர்தா வல் ஹிஃப்த மிம்மா யக்ரஹு வ யஸ்கத். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் கோபம் கொள்ளக்கூடிய விஷயத்துலேருந்து பாதுகாப்பு கேட்குறோம். இந்த விஷயங்கள்லேருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் ஒரு மனிதன் எதுவுமே செய்ய முடியாது. கைரின் பால் முந்தி போகணுன்னாலும் யாருடைய தௌஃபீக் வேணும்? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். பாவத்திலேருந்து அவன் விலகணுன்னாலும் என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான், ஃபலௌலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்து மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா. அல்லாஹ்வுடைய ஃபத்லும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இல்லாட்டி உங்களில் ஒருவரும் ஒரு பாவத்திலிருந்தும் தூய்மை அடைஞ்சிருக்க முடியாதுன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு. இப்போ அது நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய ஃபத்லும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நாங்கள் பாவங்கள்லேருந்து தூய்மை அடைஞ்சிருக்கோம். அது தவிர வேறு எங்களுடைய ஆற்றலும் எங்களுடைய குதிரத்தும் ஒன்றும் கிடையாது. ஷேக் குறிப்பிட்றாங்க மேலும், யஅலமு அன்னல் இஸ்லாம, இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விளக்கும். கன்ஃபியூஷன் இருக்காது, படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்களை ஷேக் ஃபௌசான் அவங்களுடைய ஷரஹ்லேருந்து நான் வாசிக்கிறேன். சில விஷயங்கள் ஷேக் குறிப்பிட்றாங்க, யஅலமு அன்னல் இஸ்லாம ஹுவ சுன்னா. நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, இஸ்லாம் தான் சுன்னத். எப்போ இஸ்லாம் சுன்னத் ஆகும்? சுன்னத் இஸ்லாம் ஆகும். முக்கத்திமால நான் சொன்னேன், சுன்னத் எப்போ இஸ்லாம் ஆகும்? தரீக்கத்துன்ட்டு விளக்கம் வச்சா சுன்னாவும் இஸ்லாமும் ஒரே விஷயம்தான். அதனால தான் ஷேக்கிங் குறிப்பிட்றாங்க, யஅலமு அன்னல் இஸ்லாம ஹுவ சுன்னா, அன்னல் இஸ்லாம ஹுவ சுன்னா. இங்கே சுன்னாக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? அப்போது இஸ்லாம் தான் சுன்னத்துன்றாங்க. அப்போ சுன்னாக்குரிய அர்த்தம் என்ன இங்கே? தரீக்கத்து ரசூல், தரீக்கம். சுன்னத்து ஹியல் இஸ்லாம். ஷேக்கிங் குறிப்பிட்றாங்க, யஅலமு அன்னல் இஸ்லாம, இஸ்லாம் தான் சுன்னான்றாங்க, அதுதான் சுன்னத்துன்றாங்க. சுன்னத்து தான் இஸ்லாம்ன்றாங்க. ரெண்டு விஷயங்களுக்கு இடையில் என்ன கிடையாது? வேறுபாடு கிடையாது. வமா யகூமு அஹதுஹுமா இல்லா பில் ஆஹிர், அப்பன் இல்லா பில் ஆஹிர், இல்லா பில் ஆஹிர். ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இல்லாமல் நிற்காதுன்றான். ரெண்டு விஷயங்களும் பிணைஞ்ச விஷயங்கள், ரெண்டு விஷயங்களும் சேர்ந்துருக்கும். ஒரு நபர் முஸ்லீமாக வாழணுன்னா அவர் கட்டாயமாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தரீக்காவை பின்பற்றணும். நான் முஸ்லீமாக இருக்கிறேன்ட்டு இதற்கு முன்னாடி வந்த நபிமார்களுடைய ஷரியத்தை பின்பற்றினா அது கூடுமா? அனுமதிக்கப்பட்ட விடயம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, லவ் கான மூஸா அஹி மூஸா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. மூஸா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுறது தான் ஆகுமானதுன்றான். என்னுடைய தரீக்காவை, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுறது தான் ஆகுமானதுன்றான். விளங்கிச்சல் இந்த வரி, வலா யகூமு அஹதுஹுமா இல்லா பில் ஆஹிர் யஅலமு அன்னல் இஸ்லாம ஹுவ சுன்னா. நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, இஸ்லாம் தான் சுன்னத், சுன்னத் தான் இஸ்லாம். ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு கிடையாதுன்றான். வலா யகூமு அஹதுஹுமா இல்லா பில் ஆஹிர். ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இல்லாமல் நிற்காது. ரெண்டும் பிணைஞ்சு இருக்க வேண்டிய விஷயங்கள், ரெண்டும் பிணைஞ்சு இருக்க வேண்டிய விஷயங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வஹீக்கு, கலாமுக்கு விளக்கம் எது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் தேடணும்னா முதல் குர்ஆன்லேயே வேறு ஆயத்தில் விளக்கம் இருக்கா பார்க்கணும். ஏன்னா குர்ஆன் ஆயத்துகளில் என்ன கிடையாது?
முரண்பாடுகள் கிடையாது. முரண்பாடு உள்ள வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கல. ஒரு ஆயத்துக்கு விளக்கம் இன்னொரு ஆயத்திலே இருக்கும், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் அல்லாஹ் வச்சுருப்பான், அல்லது சஹாபாக்களுடைய கவுலில் இருக்கும். முதல்ல என்ன பார்க்கணும்? குர்ஆன்லேயே விளக்கம் இருக்கா பார்க்கணும். அது அந்த ஆயத்து வந்து சரியாக புரியல, முரண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா குர்ஆன்லேயே அதற்கு விளக்கம் இருக்கா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கணும், ஹதீஸ்களில் விளக்கம் இருக்கா பார்க்கணும். அதுக்கப்புறம் சஹாபாக்களுடைய கவுல். இப்போ நம்ம அடுத்த வரியில் ஷேக் குறிப்பிட்றாங்க, ஃபமின சுன்னத்தி லுசூமுல் ஜமா. ரசூலுல்லாஹ்வுடைய தரிக்கத்தில் உட்பட்ட ஒரு விஷயம்னா முஸ்லீம்களுடைய ஜமாத்தை சார்ந்து இருக்கிறது. முஸ்லீம்களுடைய ஜமாத்தோட நேர்வழியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜமாத்தோட இணைஞ்சிருக்கிறது, பிரிஞ்சு இல்லாமல் இணைஞ்சிருக்கிறது. யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உட்பட்ட விடயமாக ஷேக் இங்கு குறிப்பிட்றான். பிரிஞ்சு இல்லாமல், நாங்கள் பிரிஞ்சு போகாமல் முஸ்லீம்களுடைய ஜமாத்தோட இணைஞ்சிருக்கிறது, ஹக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜமாத்தோட இணைஞ்சிருக்கிறது. இப்போ மீன சுன்னா லுசூமுல் ஜமா. லுசூம்னா அதான் அர்த்தம். லுசூம்னா எப்போவுமே அவங்க கூட மௌத் வரைக்கும் இணைஞ்சிருக்கிறது, பிரிஞ்சு போகாமல் இணைஞ்சிருக்கிறது. இங்கே ஜமாத்து நடப்படுது. எந்த ஜமாத்து? ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாத், ஹக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜமாத். ஃபமன் ரகிப கைரல் ஜமா வஃபாரகஹா ஃபக்கத் ஹல ரிப்கத்தல் இஸ்லாம் அன் உனுகிஹ் வகான ஸாலன் முதில்லன். யார் அந்த ஜமாத்தை பிரிஞ்சு போயிட்டாங்களோ, யார் அந்த ஜமாத்தை விருப்பப்படாமல், அந்த ஜமாத்தில் இருக்கிறத விரும்பாமல் பிரிஞ்சு போயிட்டாங்களோ, அவர் தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய பிடியை வந்து கழட்டிட்டாருன்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். மத்தன்லி ஷேக் கொண்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு, மன் ஃபாரக்குல் ஜமா கைத ஷிப்ரின் ஃபகத் ஹலா ரிபக்கத்தல் இஸ்லாம் அன் உனுகிஹி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யார் ஜமாத்தை ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாத்தை பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்க தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய பிடியை கழட்டிட்டாங்கன்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். ரிபக்கத்துனா என்ன அர்த்தம்? ரிபக்கத்துனா ஆடுகளை ஒன்றா கட்டுறதுக்காக, சேர்த்து கட்டுறதுக்காக கழுத்தில் ஒரு பிடிமானம் இருக்கும். அரபுகளுடைய பழக்கம் அது. கழுத்தில் ஒரு வளையல் போல் இருக்கும், எல்லா ஆடுகள்கிட்டையும் இருக்கும். அந்த ஒரு கயிறை கொண்டு அனைத்து ஆடுகளையும் ஒன்றா கட்டுவான். எதுக்காக? அந்த ஆடுகள் தனியாக தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, அல்லது விலங்குகிட்ட இருந்து மாட்டி சாகாமல் இருக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறான். யார் வந்து ஜமாத்தை பிரிஞ்சுட்டாங்களோ அவங்க தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய கயிற்றை கழட்டிட்டாங்கன்றாங்க. ஃபகத் ஹலா ரிப்கத்தல் இஸ்லாம அன் உனுகிஹ் வகான ஸாலன் முதில்லன். அவர் வெளியில் போயிட்டாருன்னா அவர் வழிகெட்ட நபராக இருப்பார், வழி கெடுக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த ஜமாத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னா என்னவாக இருப்பார்? ஸாலன் முதில்லன், வழிகெட்ட நபர். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்றான், ஃபமாத பஅதல் ஹக் இல்ல துலால். ஹக்கிலேருந்து ஒரு மனிதர் வெளியில் போயிட்டாருன்னா, இது சலஃபுகள் நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆயத்து. ஃபமாத பஅதல் ஹக் இல்ல துலால். ஹக்குக்கு பிறகு நடுவில் ஒரு பாதை கிடையாது. என்ன இருக்குது? வழிகேடு தான் இருக்குது. ஹக்கிலேருந்து ஒரு மனிதர் பிரிஞ்சு வெளில போகிறாருன்னா அவர் என்னவாக தான் இருப்பார்? அல்லாஹ் ஷேக் குறிப்பிட்றாங்க, வகான ஸாலன் முதில்லா. ஹக்கிலேருந்து விலகிட்டாருன்னா அவர் வழிகெட்ட நபராக இருப்பார், வழி கெடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அல்லாஹ் ஆயத்தில் குறிப்பிட்றான், வமன் யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன்
நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வசாஅத் மசீரா. இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம யுஷாக்கிக்கு ரசூல்லாவுடைய தரிக்காவை விட்டுட்டு மொமீன்கள் அல்லாத வேறு நபர்களுடைய பாதை யார் பின்பற்றுறாங்களோ, மிம்ப அதிமா தபையன லஹுல் ஹக்கு எதுன்ட்டு அவருக்கு தெளிவான பிறகும் இப்படி யார் செய்கிறாங்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லக்கூடிய பாதையில் அல்லாஹ் வெற்றுமாவர். வனுஸ்லிஹி ஜஹன்னம், ஆகிரத்தில் அவரை நரகத்தில் நுழைப்போன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு. இப்போ இந்த வரியினுடைய குலாசா என்ன? ஜமாத்தோடு சேர்ந்து இருப்பது எங்கள் மீது லுசூம், கட்டாயமான விஷயம். அதான் லுசூமுல் ஜமான்ட்டு ஷேக்கிங்க லஃப்ஸே கொண்டு வரா. லுசூமுல் ஜமா, லுசூம்னு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன்? லுசூம் கட்டாயமாக்கி கொள். அபூ ஹுரைரா அவங்கள பற்றி உலமாக்கள் சொல்கிறாங்க, லஸீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா கூடயே அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதிகமான வக்துகளில் ரசூல்லா கூட தான் இருப்பாங்க. அப்போ அந்த சஹாபி பற்றி சொல்லும்போது உலமாக்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? லஸீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜமாஅத் ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது, 2 ஷர்த்துகள் இருக்குது. முதல் நிபந்தனை என்ன? அயக்கூன மன்ஹஜுஹும் அல் குர்ஆன் வஸ் சுன்னா, அவங்களுடைய மன்ஹஜ் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். அவங்களுடைய மதுஹபோ, அவங்களுடைய மன்ஹஜோ, அவங்களுடைய வழிமுறையோ எதன் பால் இருக்கணும்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஜமாத்தோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்கள் மீது கட்டாயம். அது இல்லாமல் ஹிஸ்பிங்கக்கூடிய வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஜமாத்தோடு இணைஞ்சிருக்கிறது எங்கள் மீது கட்டாயம் கிடையாது. பல் வாஜிப், அவங்கள விட்டு விலகி இருக்கிறது எங்கள் மீது வாஜிபா. இங்கே ஜமாத்து நாடப்படுது எந்த ஜமாத்து? 2 ஷர்த்துகள் இருக்கு. முதல் ஷர்த்து, அந்த ஜமாத்தினுடைய மன்ஹஜ் தரிகா வழிமுறை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். 2வது ஷர்த்து, அந்த ஜமாத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் உலமாக்களாக இருக்கணும். உப்பாதுகளாகவோ ஜுஹால்களாகவோ வழிகெட்ட நபர்களாக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? உலமாக்களாக இருக்கணும். அயக்கூன லஹும் இமாமுன் என்பதாக ஷேக் ஃபௌசான் ஷரஹில் கொண்டு வரான். அயக்கூன லஹும் இமாம், அவர்களுக்கு ஒரு இமாம் இருக்கும். அவங்க தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக, அவங்கள வழி நடத்துறதுக்காக, ரசூலுல்லாவுடைய தரிக்காவில் வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு யார் இருக்கணும்? ஒரு இமாம் இருக்கணும். 2வது ஷர்த்து என்ன? அவங்கள வழிநடத்தக்கூடியவர்களாக யார் இருக்கணும்? உலமாக்களாக இருக்கணும். மாறாக அவ்வாம்களோ அல்லது இபாதத் செய்யக்கூடிய நபர்களோ அல்லது பேச்சாளர்களோ அவர்கள் அந்த நபர்களை வழிநடத்தக்கூடாது. உலமாக்கள் தான் அவர்களை வழிநடத்தணும். இல்லைங்க, சில ஒரு ஜமாத் ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய ஷர்த்துக்கள் எவ்வளோ? 2. முதல் ஷர்த்து என்ன? அவங்களுடைய மன்ஹஜ், அது சொல்லணும். அவங்களுடைய மன்ஹஜ் எதன் அடிப்படையில் இருக்கணும்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். அது இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அது ஹக்கீக்கத்தில் ஜமாத்தாக கருதப்படாது. ரெண்டாவது ஷர்த்து என்ன? ஹிஸ்பியத்தினுடைய மிக மோசமான செயல்பாடில் ஒன்று தான் என்னது? உலமாக்கள் அவங்கள நிர்ணயிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. உறுப்பினர்கள் தான் உலமாக்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்க, இந்த குத்பா பண்ணுங்க, இந்த தலைப்பில் பேசுங்கன்ட்டு அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுறது? உறுப்பினர்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய தரீக்கத்துக்கு மாற்றமான விஷயம்.
இந்த வரி என்ன? فمن السنة لزوم الجماعة فمن رغب غير الجماعة وفارقها فقد خلع ربقة الإسلام عن عنقه وكان ضالا مضلا. இங்கே ஒரு ஆயத்தை நான் குறிப்பிட்டேன். என்ன ஆயத்து? فماذا بعد الحق إلا الضلال. ஹக்குக்கு அப்புறம் இருக்கக்கூடியது எது? தலாலத்துனா. ஈமானுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது எது? குஃப்ர். தௌஹீதுக்கு அப்புறம் ஷிர்க். நடுவில் ஒரு பாதை கிடையாது. அதே போல தான் ஹக்குக்கு அப்புறம் பாத்தில், தலாலத், வழிகேடு. அடுத்து ஷேக் குறிப்பிட்றாங்க 3வது வரியில், வல் அசாஸ் அல்லதி துப்னா அலைஹில் ஜமா வஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஹிமஹும் அஜ்மஈன் வஹும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா ஃபமன் லம் யாஹுத் அன்ஹும் ஃபக்கத் ضل وابتدع وكل بدعة ضلالة والضلالة وأهلها في النار. ஜமாத்தினுடைய அசாஸை, அடிப்படையை, பேஸ்மெண்ட்டை நீங்கள் யாருக்கிட்டேருந்து எடுக்கணும்? எந்த ஜமாத் போல் நாங்கள் இருக்கணும்? அஸ்ஹாபு முஹம்மது, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபத் எப்படி இருந்தாங்களோ, எந்த தரிக்கால இருந்தாங்களோ அதுதான் ஜமாத்தினுடைய அசாஸ். அவங்க போல தான் பின்னாடி வரக்கூடிய ஜமாத் எல்லாமே இருக்கணும். அவங்களுடைய அக்கீதா எப்படி இருந்துச்சோ, அவங்களுடைய மன்ஹஜ் எப்படி இருந்துச்சோ, அதே போல தான் அதே அக்கீதா மன்ஹஜை தான் எங்களுடைய மன்ஹஜாவும் நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். அதுதான் அசாஸ், அதுதான் பேஸ்மெண்ட். அல்லாஹ் ஆயத்தில் குறிப்பிட்றா, ஃபைன் ஆமனு பி மிஸ்லி ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததோ. நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீங்களோ அப்படியே அவர்களும் ஈமான் கொள்ளும் வரை, ஈமான் கொண்டாங்கன்னா அவங்க நேர்வழி அடைஞ்சிட்டாங்கன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாரை பார்த்து சொல்கிறான்? சஹாபாக்களை பார்த்து. ஃபைன் ஆமனு பி மிஸ்லி ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததோ. யாரை பார்த்து சொல்லப்படுது இந்த ஆயத்து? யாரை பார்த்து பேசுகிறாள்லாம்? சஹாபாக்களை பார்த்து. ஃபைன் ஆமனு பி மிஸ்லி ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததோ. எங்கள் ஷேக் குறிப்பிட்றாங்க, வஹும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத். அவங்க தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத். ஃபமன் லம் யாஹுத் அன்ஹும், யார் தன்னுடைய தீனை அவங்க கிட்டேருந்து எடுக்கலையோ, ஃபக்கத் ضل وابتدع, அந்த நபர் வழிகேட்லையும் பிதத்துலையும் போயிட்டாருன்றான். ஃபமன் லம் யாஹுத் அன்ஹும், தன்னுடைய தீனை யார் சஹாபாக்கிட்டேருந்து எடுக்கலையோ, அந்த ஹக்கில் இருந்த ஜமாத்திட்டேருந்து எடுக்கலையோ, ஃபக்கத் ضل وابتدع, அது வழிகேட்லையும் பிதத்தான விஷயங்களையும் போயிடுவார். இது தெளிவான விஷயம். குல்லு பிதஅத்தின் ضلالة, ஒவ்வொரு பிதத்துக்களும் வழிகேடுகள். வதலாலத்து அஹ்லுஹா ஃபின்னார், தலாலத்தும் வழிகேட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் நரகத்தில். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். எப்படி வருது ஹதீஸு? குல்லு பிதத்தின் ضلالة குல்லு ضلالத்தின் ஃபின்னார். ஹதீஸினுடைய தொடக்கம் என்ன? சொல்லுங்க. وإياكم ومحدثات الأمور فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அடுத்து ஷேக் உமர் இப்னு ஹத்தாப் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவுலை கொண்டு வரான். இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்றாங்க, லா உத்ர லி அஹதின் ஃபி ضلالத்தின்,
ரக்கிபஹா ஹசிபஹா ஹுதா வலாஃபி ஹுதா தரக்கஹு ஹசிபஹு தொலால் ஃபகத் புய்யினத்தில் உமூர் வசபத்தத்தில் ஹுஜ்ஜா வன்கத அல் உத்ர். ஒரு மனிதர் நேர்வழி நினச்சி வழிகேட்டில் போகிறார். நேர்வழி நினச்சி எதில் போகிறாரு? வழிகேட். அவருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்னொரு மனிதர் வலாஃபி ஹுதன் தரக்கஹு ஹசிபஹு தொலாலா. ஒரு மனிதர் வழிகேட்டுன்னு நினச்சி நேர்வழியை விட்டுடுறார். ரெண்டு பேருக்கும் இங்கே என்ன கிடையாதுன்றாங்க? எக்ஸ்கியூஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை குறிப்பிட்றாங்க, தரக்துக்கும் அலல் பைதா லைலுஹா க நஹாரிஹா. உங்களை நான் தெளிவான ஒரு பாதையில் விட்டுட்டு போகிறேன்றாங்க. அந்த பாதையினுடைய இரவு பகுதியும் பகல் போலவே இருக்கும். பகல் போலவே தெளிவான பாதையில் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் எங்களை அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே குறிப்பிட்றாங்க? இங்கே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் கிடையாது எக்ஸ்கியூஸ். எந்த ரெண்டு பேருக்கு? ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு? நேர்வழி நினச்சி வழிகேட்டில் போகிறாரு. இன்னொரு மனிதர் வழிகேடுன்னு நினச்சி ஹக்கை விட்டுடுறாரு. ரெண்டு பேருக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. லைலுஹா கநஹாரிஹா லா யஸீகு அன்ஹு இல்லா ஹாலிக். அந்த ஹதீஸினுடைய கடைசியில் ரசூலை குறிப்பிட்றாங்க, லா யஸீகு அன்ஹு இல்லா ஹாலிக். அதிலிருந்து வழிகெட்டு போகக்கூடிய நபர் யாராக இருக்க முடியும்? அழிஞ்சு போகக்கூடிய நபர் தவிர வேறு யாரும் அந்த ஹக்கிலிருந்து வழிகெட்டு போக மாட்டாங்கன்னு ரசூலை குறிப்பிட்றான். பாத்திலின் பக்கம் சாய மாட்டான். லா யஸீகு அன்ஹு இல்லா ஹாலிக். விளங்கிச்சில்ல இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவுல் என்ன சொல்கிறாங்க? ரெண்டு பேருக்கு உதிர் கிடையாது. ஃபகத் புய்யினத்தில் உமூர் வசபத்தத்தில் ஹுஜ்ஜா வன்கத அல் உதுர்ன்றான். விஷயங்கள் என்னன்னு தெளிவாக்கப்பட்ட பிறகு, விஷயங்கள் எல்லாம் தெளிவாயிடுச்சு. இது ஹக்கு எத்து பாத்திலேன்னு தெளிவாயிடுச்சு. குரான்குள்ள ஒரு பேர்களில் இன்னொரு பேர் என்ன? ஃபுர்கான், அக்சந்த். ஃபுர்கான்னா ஹக்கையும் பாத்திலும் பிரித்து காட்டக்கூடிய வேதம். அது பிரித்து காட்டிட்டான் அல்லாஹ். தன்னுடைய வேதத்திலையும் பிரித்து காமிச்சிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய நாவ மூலியமாகவும் பிரித்து காமிச்சிட்டான் ஹக் எது பாத்தில் எதுன்னு. சபத்தத்தில் ஹுஜ்ஜத் வந்து காயமாயிடுச்சுன்றான். ஹுஜ்ஜத் அவர்கள் மீது விட்னஸ் காயமாயிடுச்சு. வன்கத அல் உத்ர், அதனால் உதுரும் துண்டிக்கப்பட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் தர முடியாதாங்க. நீங்கள் ஷேக் அடுத்து குறிப்பிட்றாங்க, வதாலிக அன்ன சுன்னத வல் ஜமா கத் அஹ்கம அம்ர தீனி குல்லஹு வதபையன லின்னாஸ் ஃபஅல الناس الاتباع. ஏன்னா ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தீனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க. அம்ர தீனி குல்லஹு தபையன லின்னாஸ். தீன் என்னன்ட்டு மக்களுக்கு தெளிவாக ஆயிடுச்சு. ஹக் எது பாத்தில் இதுன்ட்டு தெளிவாக ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர்கள் மீது வாஜிப் என்ன? ஃபலன்னாஸ் அல் இத்திபா. அவர்கள் மீது அதை பின்பற்றுறது தான் வாஜிப். எதை பின்பற்றுறது வாஜிபாகும்? நேர்வழி. ஹவாவை பின்பற்றுறது அங்கே கூடாத விஷயம். சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய மன இச்சைகளை இலாஹ்களாக ஆக்கிக்கொள்கிறான். தன்னுடைய மன இச்சை என்ன சொல்கிறோ அது அவருக்கு சரியானதாக இருக்கும். தன்னுடைய மன இச்சை எது
தவறுன்னு சொல்கிறது அது அவருக்கு தவறானதாக இருக்கும். ஆயத்தில் குறிப்பிட்றேன், தஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியு வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, வலா தஃபர்ரகு நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்கன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுடைய மனவீச்சைகளை பின்பற்றி கொண்டு நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்கன்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களை குறிப்பிட்றாங்க, ஃபைன்னஹு மை ஐஷ் மின்கும் ஃபஸயரா இஃப்திலாஃபன் கஸீரா ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தீயின் அத்து அலைஹா பின் நவாஜித் வையாக்கும் அல் ஹதீஸ் வையாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர். என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க பல்வேறுபட்ட முரண்பாடுகளை பார்ப்பாங்க. அந்த வேலையில் அவங்க மீது என்ன வாஜிபு, அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிற. சுன்னத்தில் என்ன அர்த்தங்க, முஸ்தஹபான விஷயங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய தரிக்காவை பற்றி பிடிக்கிறது அவர்கள் மீது வாஜிபாகும். சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தீன், நேர்வழியில் இருந்த குலஃபாக்களுடைய சுன்னத்தை வழிமுறையை பற்றி பிடிக்கிறதும் அவர்கள் மீது வாஜிபன்றான், உங்கள் மீது வாஜிபன்றாங்க சொல்லு. வேறு ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டான், இன்னி தாரிக்குன் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லன் ததில்லு, நான் உங்களுக்கு இடையில் 2 விஷயங்களை விட்டுட்டு போகிறேன்றான், அதை நீங்கள் பற்றி பிடிக்கிற வரைக்கும் வழிகேட்டில் போக மாட்டீங்கன்றான். அல் கிதாப் ஓ சுன்னத்தின்றான், அல்லாஹ்வுடைய கிதாபும் என்னுடைய சுன்னத். அப்புறம் ஒரு மனிதர் வழிகேட்டில் போகாமல் இருக்கணும்னா எதை பற்றி பிடிக்கணும், குர்ஆனையும் சுன்னத்தையும், அல்லாஹ்வுடைய பேச்சையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பற்றி பிடிக்கும். அதை விட்டுட்டு தன்னுடைய மனோயிச்சையை பற்றி பிடித்து அவர் வழிகேட்டில் தான் போவார். அந்த ஹதீஸில் அப்படி தான் லஃப்ஸ் வருது, மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி, எது வரைக்கும் நீங்கள் அந்த 2 விஷயங்களை பற்றி பிடிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வழிகேட்டில் போக மாட்டீங்கன்றான். ஒரு மனிதர் எப்போ அந்த விஷயத்தை பற்றி பிடிக்காமல் விடுறாரோ, லூஸாக விடுறாரோ, தீனை லேசாக எடுத்துக்கொள்கிறாரோ, இமாம் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்றாங்க, அல் இஸ்திஃபா ஃபித்தீன் குஃப்ருன்றான் கமா கால ரஹ்மத்துல்லாஹ். தீனை லேசாக எடுத்துக்கொள்வது குஃப்ருன்றான், அசால்ட்டாக எடுத்துக்கொள்வது. இது குஃபார்களுடைய வழிமுறை. குஃபார்கள் தான் தங்களுடைய தீனை விளையாட்டாகவும் கேலியாகவும் எடுத்துக்கொண்டவர், அது குஃப்ருன்றான். நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுடைய மார்க்கத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கணும், கிதாபையும் சுன்னத்தையும் பற்றி பிடிக்கணும். இமாம் இப்னுல் அரபி அஹ்காமுல் குர்ஆனுடைய முஅல்லிஃப். எதுக்கு அது குஃபார்களுடைய சிஃபத்து, குஃபார்களுடைய ஆதத்து. அவங்க தான் மார்க்கத்தை லேசானதை விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறான். என்ன ஆயத்து குஃபார்களை பற்றி வரக்கூடிய ஆயத்து என்ன, இத்தஹது தீனஹும் லைபவ் வ லஹ்வ, இத்தஹது தீனம் தங்களுடைய மார்க்கத்தை லைபவ் வ லஹ்வ விளையாட்டாகவும் கேலி கிண்டலாகவும் எடுத்துக்கொள்கிறான். அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து ஷேக் குறிப்பிட்றாங்க, யஅலம் ரஹிமக்கல்லாஹ், நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. யஅலம்னு சொல்ல என்ன காரணம், பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். அது அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி யஅலம்னு கொண்டு வரான். நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் புரியட்டும். அன்ன தீன இன்னமா ஜா மின் கிபலில்லாஹி தபாரக வ தஆலா, தீன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. எந்த நபர்களுடைய
புறத்திலிருந்தும் வந்த விடயம் கிடையாது. தீன் என்பது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? அல்லாஹுடைய புறத்திலிருந்து. லம் யூத அலா உகூலிர் ரிஜால் வ ஆராஇஹிம் வ இல்முஹு இந்தல்லாஹி வ இந்த ரசூலிஹி ஃபலா தத்தபி ஷைஅன் பிஹவாக் ஃபதம்ருக் மினத் தீன் ஃபதஹ்ருஜ் மினல் இஸ்லாம் ஃபஇன்னஹு லா ஹுஜ்ஜத லக் ஃபகத் பய்யன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஉம்மத்திஹி அஸ்-சுன்னah வ அவுதஹஹா லிஅஸ்ஹாபிஹி வ ஹுமுல் ஜமாஅ வ ஹுமுஸ் ஸவாதுல் அஸம் வ ஸவாதுல் அஸம் அல் ஹக் வ அஹ்லுஹு வ மன் خالف அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷைஇன் மின் அம்ரி தீன் ஃபகத் கஃபர். இங்கே ஷேக் குறிப்பிடுறாங்க, தீன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அது அந்த தீனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள்ட்ட ஒப்படைக்கல. நீங்கள் உங்களுக்கு விரும்பினது போல் நீங்கள் இபாதத் செஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு விரும்பினது வழியில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலான்ட்டு அல்லாஹ் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கல. மாறாக தீன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் எந்த விஷயங்களை தீனாக ஆக்கியிருக்கிறானோ அந்த விஷயம்தான் தீனாக இருக்க முடியும். அதனால தான் அந்த இபாதத் என்பது என்ன சொல்கிறாங்க உலமாக்கள்? தௌகீஃபியான்றான். இபாதா தௌகீஃபியா. தௌகீஃபியான்னு என்ன அர்த்தம்? குர்ஆன் சுன்னாவுடைய எல்லைகளை தாண்டக்கூடாது, மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது, நுழைக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுடைய அறிவுகளை கருத்துக்களை உள்ளே நுழைக்கக்கூடாது. இல்முஹு இந்தல்லாஹி வ இந்த ரசூலிஹி. அதனுடைய தீனுடைய அறிவு யாற்றுக்கு? அல்லாஹ்கிட்டையும் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்டையும் இருக்குது. ஃபலா தத்தபி ஷைஅன் பிஹவாக். நீ உன்னுடைய மனோ இச்சை சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதன்றாங்க, பின்பற்றாதன்றாங்க. இங்கே ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, ஃபத்தீனு ஹுவ மா ஷரஅஹுல்லாஹு வ பல்லகஹு ரசூலுஹு ஹாதா ஹுவ தீன் அல்லதி காலல்லாஹு ஜல்ல வ அலா ஃபீஹி ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக் வ மா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம் வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன ஃபலா தஃபர்ரகு ஃபீஹி. தீன் என்பது அல்லாஹ் எந்த விஷயங்களை ஷரியத்தை ஆக்கினானோ, ரசூல்லா எந்த விஷயங்களை வச்சாங்களோ அதுதான் தீன். அல்லாஹ் எந்த விஷயத்தை ஷரியத்தை ஆக்கினானோ, ரசூல்லா எந்த விஷயங்களை மற்ற மனிதர்களுக்கு சஹாபாக்களுக்கு எத்தி வச்சாங்களோ அதுதான் தீன். ஹாதா ஹுவ தீன் என்றான். இங்கே ஷேக் குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதர் இந்த விஷயம் நல்ல விஷயம், இந்த விஷயம் ஹலாலான விஷயம், இந்த விஷயம் ஹராமான விஷயம் என்று ஆக்கி கொள்வதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அவர்கள்ட்ட எல்லாம் ஒப்படைக்கல். மாறாக எந்த விஷயம் ஹராம், எந்த விஷயம் ஹலால்ன்ட்டு அல்லாஹ் தான் தீர்மானிச்சிருக்கணும். அதனால தான் ஷேக் இங்கே அந்த வார்த்தை கொண்டு வரான். லம் யுத அலா உகூலிர் ரிஜால் வ ஆராஇஹிம். அவர்கள்ட்ட ஒப்படைச்சு அவர்களுடைய புத்திக்கு எது ஹலாலாப்படுதோ அதை ஹலால் ஆக்கி கொள்றதுக்கோ, அவர்களுடைய புத்திக்கு எது ஹராமப்படுதோ அதை ஹராம் ஆக்கி கொள்றதுக்கும் இங்கே இடம் கிடையாது தீனில். மாறாக தீன் என்பது அல்லாஹ் எந்த விஷயங்களை ஷரியத்தை ஆக்கினானோ, ரசூல்லா எந்த விஷயங்களை எத்தி வச்சாங்களோ அது மாத்திரம்தான் தீன். அந்த ஹுதூதுகளை நாங்கள் மீறக்கூடாது, தாண்டக்கூடாது. அடுத்து ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, லிஅன்ன தீன மப்னியுன் அலல் இல்ம் அல்லதி ஜா மின் இந்தில்லாஹி வ ரசூலிஹி. ஏன்னா தீன் அறிவின் மீது கட்டப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த, ரசூலுல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அறிவின் மீது கட்டப்பட்டுள்ளது. மனிதர்களுடைய கருத்தின் மீது கட்டப்பட்ட விஷயம் தீன் கிடையாது. மாறாக தீன் என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த, ரசூலுல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த அறிவின் மீது, வஹீன் மீது கட்டப்பட்டது தான் இது தீன் என்பது. லிஅன்ன தீன மப்னியுன் அலல் இல்ம் அல்லதி ஜா மின் இந்தில்லாஹி வ ரசூலிஹி வலா தத்தபி அஹ்வா அன்னாஸ் வ ஆரா அன்னாஸ்.
وما استحسنوا سنوه ولا تتابعوا عليه وهو ليس له أصل في كتاب الله أو سنة رسول صلى الله عليه وسلم. மனிதர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தீனில் ஆதாரம் இல்லாத விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீங்கன்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களில் குறிப்பிட்டது போல் மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். அடுத்து ஷேக் என்ன குறிப்பிட்றாங்க, வஹும் அல் ஜமா. யார் அந்த ஹக்கான ஜமாத்? யார்? வஹுமுல் ஜமா, சஹாபாக்கள். வஹுமு சவாதுல் அதம். சவாதுல் அதம்னா ஹக்குனுடைய ஆட்கள். ஹக்குனுடைய ஆட்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். ஒரு மனிதர் ஹக்கில் இருக்கணும்னா உலமாக்கள் சொல்கிறது போல் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் உள்ள அந்த பிணைப்பை வந்து துண்டிச்சிடக்கூடாது. துண்டிச்சா அவர் பாத்திலுக்கு போயிடுவார். அது ஹக்கில் இருக்கணும்னா அந்த ஹக்கில் இருந்த ஜமாத்தினோட தொடர்பு துண்டிப்பில் இருக்கணும். துண்டிச்சிடக்கூடாது. இணைஞ்சிருக்கணும், துண்டிச்சிடக்கூடாது. ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டது போல் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஹ்சான். இவர்களுக்கு என்ன தரான் அல்லாஹ்? இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான். அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். இவங்க தான் அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய ஜமாத். வஹுமுல் ஜமா அல்லதீன அமரல்லாஹு அன் நகூன மஅஹும். இவங்க தான் அந்த ஜமாத். அவங்க கூட இருக்குமாறு தான் அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கான். ஷேக் ஃபௌசான் வஹுமுல் ஜமா அல்லதீன அமரனல்லாஹு யகூன மஅஹும் அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூன மஅ. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்க கூட இருக்கணும்னு தான் எங்களை ஏவி இருக்காங்க. வநஹானா அன் முஃபாரகத்திஹிம். அவங்களுடைய தரிக்காலிருந்து பிரிஞ்சு போகிறதுலேருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை தடுத்திருக்காங்க. கடைசியாக ஷேக் குறிப்பிட்றாங்க, ஃபமன் ஹாலஃப அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஇன் மின் அம்ரி தீன் ஃபகத் கஃபர். தீனுடைய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் சஹாபாக்களுக்கு மாற்றமாக போனோன்னா, யார் மாற்றமாக போகிறாங்களோ அவர் நிராகரிச்சிட்டார். அந்த குஃப்ரு அக்பராகவும் இருக்கலாம், குஃப்ரு நஸ்கராகவும் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவர் குஃப்ரில் போயிட்டார். அந்த குஃப்ரு சின்ன குஃப்ராகவும் இருக்கலாம், பெரிய குஃப்ராகவும் இருக்கலாம். அதான் ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிட்றான். யுஹ்தமல் அல் குஃப்ர் அல் அக்பர் யுஹ்தமல் அல் குஃப்ர் அல் அஸ்கர் பி ஹசபில் முஹாலஃபா. அவர் எந்த அளவுக்கு பிரிஞ்சு போகிறாரோ அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும். அகீதாவுடைய விஷயங்களில் வேறுபட்டு போகிறாருன்னா அந்த குஃப்ர் பெரிய குஃப்ராக இருக்கும். மன்ஹஜினுடைய விஷயங்கள் அடுத்து ஷேக் குறிப்பிட்றாங்க, எங்கள் மீது லாசிம் என்ன? சஹாபாக்கள் எந்த பாதையில் இருந்தாங்களோ அந்த பாதையை பின்பற்றுறது தான் எங்கள் மீது கட்டாயமான விஷயம். وَأَعْلَمْ أَنَّ النَّاسَ لَمْ يَبْتَدِئُوا بِدْعَةً قَطْ حَتَّى تَرَكُوا مِنَ السُّنَّةِ مِثْلَهَا.
ஃபஹ்தரில் முஹர்ரமாத் மினல் உமூர் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضلالة வ அஹ்லுஹா ஃபின்னார். நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளுங்க, இதுக்கு முன்னாடி பிதத்வாதிங்க ஒரு பிதத்தையும் அவங்க தீனில் கொண்டு வரல. எது வரைக்கும்னா சுன்னத்தில் ஒரு விஷயத்தை விடாமல் பிதத்தை கொண்டு வரலன்றான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் பிதத்தை கொண்டு வந்திருக்கான். விளங்கிச்சா? இது அவங்க பிதத்தை கொண்டு வர்றாங்கன்னா அதை வச்சு நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டுட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு பிதத்தான விஷயத்தை கொண்டு வரான். உதாரணத்துக்கு தஸ்பீஹ் செய்கிறது, கையில் செய்கிறது தான் சுன்னத். ரசூலுல்லாஹ் வந்து ஹசஹாத்துனா கற்களில் கூட தஸ்பீஹ் செஞ்சது கிடையாது. அதற்குரிய ஏன்னா முடியுமான சான்சஸ் இருந்துச்சு, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் செய்யல். இவங்க அந்த சுன்னத்தை விட்டுட்டு பிதத்தான விஷயங்களை உள்ள நுழைச்சிருக்காங்க. அதுவும் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு பிதத் மார்க்கத்தில் நுழைக்கப்படுதுன்னா அதே போல் ஒரு சுன்னத் விடப்பட்டு தான் பிதத் மார்க்கத்தில் நுழைக்கப்படுது. அது சவுதி எங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆதாரம், பேஸ். கையில் தான் பண்ணணும், கையில் பண்ணுறது தான் ரசூலுல்லாஹ் சுன்னத். விளங்கிச்சில்ல இந்த வரி? என்ன சொல்கிறாங்க ஷேக்கு? ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, லியன்னஹு லா தஜ்தமிஉ சுன்னா வல் பிதா, சுன்னாவும் பிதத்தும் ஒன்று சேராது. சுன்னா உள்ள நுழைஞ்சா அதாவது இமாம் முக்பில் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, எந்த ஊரில் எந்த தௌலாவில் சுன்னத் நிலைநாட்டப்படுதோ பிதத் அந்த இடத்துலேருந்து விரண்டு ஓடிடுன்றான். அதான் ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிட்றாங்க, லா தஜ்தமிஉ சுன்னா வல் பிதா, சுன்னாவும் பிதாவும் ஒன்றும் சேராது. இல்லா வ தஹ்ருஜ இஹ்தாஹுமா அல் துஹ்ரிஜ அஃபன் இல்லா வ துஹ்ரிஜ இஹ்தாஹுமா அல் உஹ்ரா. ஒன்று உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா இன்னொரு விஷயத்தை வெளியாக்கிடும். பிதத் நுழைஞ்சின்னா சுன்னத்தை வெளியாக்கிடும், சுன்னத்து நுழைஞ்சிச்சுன்னா பிதத்தை வெளியாக்கிடுன்றான். ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்காதுன்றான். நீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, ஃபலா யகூனுல் இன்சான் முப்ததிஅன் சுன்னியன், ஒரு மனிதர் பிதத்வாதியாகவும் சுன்னத்தினுடைய ஆளாகவும் ரெண்டு நபராகவும் சேர்ந்து இருக்க முடியாது. ஒன்று முப்ததியாக இருக்கணும் அல்லது சுன்னியாக இருக்கணும். ரெண்டு விஷயங்களும் ஒன்று சேராதுன்றான். ஃபலா யகூனுல் இன்சான் முப்ததிஅன் வ சுன்னியன் பல் இம்மா யகூன முப்ததிஅன் வ இம்மா யகூன சுன்னியன். ரெண்டில் ஒன்றுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவர் முப்ததியாக இருக்கணும் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நபராக இருக்கும். லா யஜ்தமிஆன் ஃபீஹின்றான். ஃபலா புத்த அன் துஹ்ரிஜ இஹ்தாஹுமா அல் உஹ்ரா ஃபஹாதா ஹுவ முதார் ஃபஹாதா மின் முதாரில் பிதஇ. பிதத்தினுடைய அபாயங்கள் உட்பட்ட ஒரு அபாயம் எது? பிதத் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா சுன்னத்தை வெளியாக்கிடும். அதே போல் ஒரு சுன்னத்து விடப்பட்ட பிறகு தான் பிதத் மார்க்கத்தில் நுழைக்கப்படுது. சரி, இதோட முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு